சூரியன் காந்த சக்தியால் கவரப்பட்டு இந்த பூமிக்குள் அந்த அலையின் தொடரை பலவீனப்படுத்தி செய்து நமக்குள் அந்த வருடத்தில் ஒரு நாள் நாம் எல்லா நிலைகளும் மறந்து மறுபடியும் அந்த நட்பின் தன்மை நமக்குள் வளர்த்து நம்மை அறியாம நிலைகளை தீய வினைகளை நிறுத்திவிட்டு மெய்ப்பொருள் காணும் மெய்ஞானிகளின் அருள் வழியில் நாம் நடப்பதற்காக தான் இப்படி விநாயகர் சதுர்த்தி என்று வைத்து இதை போல மகிழ்ச்சி பெறும் நன்னாளாக தேர்ந்தெடுத்தார்கள். இதை நாம் ஏக காலத்தில் நாம் இதை போல மூச்சின் எண்ணலைகளை படரச்சி இருக்கும்போது இந்த பூமிக்குள்ளும் சூரியன் காந்த சக்திக்குள்ளும் இந்த படரும் நிலை வருகின்றது. இப்போ உதாரணமாக இன்று மைசூரில் நடந்த நிகழ்ச்சிகளை நாம் பத்திரிகை வாயிலாக படிக்கப்படும் போது அந்த உணர்வின் அலைகள் பறந்து வரப்பும் போது நாம் எண்ணத்தால் எண்ணிய உடனே நமக்கு எவ்வளவு பதற்றமும் தீய விளைவுகள் எவ்வாறு நம்ம எரியாமை செயல்படுவது என்று பார்க்கலாம். இதை போலதான் அந்த ஏக காலத்தில் நாம் அந்த ஞானிகள் வகுத்த நிலைகள் கொண்டு எல்லோரும் ஈகுப்பித்த நிலைகள் கொண்டு மகரிஷிகளின் அருளி இங்கே படர வேண்டும், இங்கே அறியாத பொருள் இருள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காணும் திறன் அனைவரும் பெற வேண்டும் என்று இந்த எண்ணத்தை எல்லோரும் அது பாய்ச்சப்படும் போது இது சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நாம பூமிக்குள் இருக்கும். பூமி என்பது பரம், அது பரம ஆத்மாவாக பூமியிலே மனிதனுக்குள் விளைவைத்த உயர்ந்த சக்தி உணர்வின் எண்ண அலைகளும் இங்கே படைகளும் ஆக அந்த ஆத்மாவுடைய நிலைகளும் புனிதமாகும் நிலையும் புனித உணர்வு கொண்ட அதற்குள் நாம் எண்ணும் நிலைகள் நமக்குள் அது சுத்தப்படுத்தும் நிலைகளும் ஏற்படுகின்றது. இதுதான் இதை ஒவ்வொரு நிமிஷமும் இதை நாம் கண்டு உணர்ந்து கொள்வதற்காக விநாயகர் சதுர்த்தி என்ற நிலையும் ஏற்படுத்தினார்கள். அதை யாராவது விநாயகர் சதுர்த்தி நாம கண்டு உணர்ந்தோமா? அதன் வழியிலே பின்பற்றினோமா? இல்லை. ஆக நாம் விநாயகரை நாம் என்ற இந்த விநாயகருடைய தத்துவத்தினுடைய நிலைகளே இதைத்தான். இதே போலதான் நமக்குள் ஆயிரக்கணக்கான குணங்கள் உண்டு. அதனை எவ்வாறெல்லாம் போனோம் என்ற நிலைகளை நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக நீ கோயிலுக்குள் செல்லும் போது விநாயகரை நீ பூஜிக்காமல் கோயிலுக்குள் சென்றால் பலன் ஏதுமில்லை என்று சொல்லியுள்ளார்கள். ஆனால் நாம் என்ன செய்யறோம்? அவனுக்கு விநாயகருக்கு அருவம்புள்ள பிரியமானது கொடுத்தா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று செய்வான் அப்படின்னு நின்றோம். அவனுக்கு ஏதாவது அங்கே எண்ணெய் ஊற்றி விளக்கு பொறித்து வச்சா ஏதாவது செய்வான் என்று எண்ணத்தில் இருக்கின்றோம். ஆக தேங்காய் பழத்தை உடைச்சி ஒரு அர்ஜுனை செய்துட்டா நம்மளுக்கு செய்வான் என்ற எண்ணத்தில் நாம் போகின்றோமே தவிர அர்ஜுனை என்றால் என்ன என்று நாம் உணராமலேயே செய்து விட்டனர். ஆகவே நாமோ விநாயகரை நாமோ இங்கிருந்து ஆலயத்துக்கு போன உடனே நாம் விநாயகரை பார்க்கின்றோம். அப்ப அந்த விநாயகரை பார்த்த உடனே நம்மளை இந்த பூமியில் நடந்த அதந்து நஞ்சினை வென்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வின் சென்ற அந்த அகசிமா மகரிஷியின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உயிரை வேண்டி அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இந்த நினைவினை கூட்டிவிட்டு இப்ப நாம் வாழ்க்கையில நம்ம பையன் விருப்பா இருந்திருப்போம். அப்ப மகரிஷிகளின் அருள்சக்தி அவன் உடல் முழுதும் படர வேண்டும், அவன் அறியாத நிலைகள் மாற வேண்டும், அவன் மெய்ப்பொருள் காணும் நிலைகள் பெற வேண்டும். இப்ப நாம் ஒருத்தருக்கு கடனை கொடுத்திருப்போம், அவன் கொடுக்கலேன்னு சொன்னா வேதனைப்பட்டிருப்போம். அப்ப அந்த விநாயகர் கோயில்கிட்ட போன உடனே என்ன நினைக்கிறோம்? இதை போல எண்ணி மகரிஷிகளின் அருள்வழி அவர்கள் படர வேண்டும், அவர்களுக்கு வியாபாரத்தில் அவர்கள் லாபம், அவர்கள் வியாபாரத்தில் நல்ல நிலைகள் பெற வேண்டும், அவர்களுக்கும் நல்ல வரவு வர வேண்டும், நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வர வேண்டும், அவர் வாழ்விலே மகிழ்ச்சியுடைய நிலைகள் தோன்ற வேண்டும், அவங்க குடும்பத்தில் ஒற்றுமை பெற வேண்டும், அதன் வழியில் அவர்களுக்கு தொழில் வளரும் நிலை வர வேண்டும் என்று நாம் அங்கே எண்ணம். அதே சமயத்தில் அவர்களும் இங்கே கோயிலுக்குள் வரப்போகும்போது நம்மை அவர் அதே மாதிரி சொல்ல வேண்டும். இதான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இதே போல ஒருவருக்கொருவர் இந்த தீயவினை நீக்கும் நிலையை பழக்கப்படுத்தி ஆலயத்துக்குள் போகும்போதெல்லாம் இந்த விநாயகரை நாம் நினைக்கும் போது நாம் அந்த மகிழ்ச்சி நிலைகளை அந்த மெய் ஒளியின் தன்மை வினைக்கு நாயகனாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த விநாயகரை நீ பூஜிக்காமல் நீ கோயிலுக்குள் போனால் பலன் ஏதும் இல்லை என்று சொன்னார். இதே மாதிரி என் பிள்ளை சொன்னபடி அவனுக்கு கல்வி வர வேண்டும் போது இதே மாதிரி எண்ணி மகிழ்ச்சியின் அருளொளி பெற வேண்டும், அவன் பொருளிலிருந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், கல்வியிலே ஞானம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அவன் அங்கிருந்து வந்தோடனே என் அம்மா அப்பா அருளால் நான் அருளாசி பெற வேண்டும், அந்த அருளால் மகிழ்ச்சியின் அருள்வழி நான் பெற வேண்டும், என்னை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காணும் திறன் பெற வேண்டும், பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்று இந்த வினையை நாயகனாக்க வேண்டும். கோயிலுக்குள் போனார், நீ விநாயகனை பூஜிக்காமல் கோயிலுக்குள் போனார் என்றால் அங்க 2 அவசியம் பண்ணிட்டு நான் தினமும் நடக்காத நாளில் என்னை இப்படி சோதிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி போட்டு வேதனை அங்கு அனுபவிக்க சொல்லவில்லை. இதுகள்லாம் நம்முடைய தத்துவத்தினுடைய நிலை சூட்சமத்தில் நடப்பதை நாம் எப்படி எண்ணத்தால் நாம் எதை செய்ய வேண்டும் என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் ஆலயத்தை கட்டினாங்க. நாம் அழுவதற்கும் என்னுடைய ஆசையை அங்கு கொட்டி தெய்வத்துக்கு நான் அவனுக்கு லாபம் வந்து அவனுக்கு பங்கு கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு அல்ல. இதையெல்லாம் இதைதான் அங்கே கணவோமம். எது நாம விநாயகர் கணவோமம் சொல்றோமே,
இதை என்ன செய்யறோம், பருப்பு தேங்காய் அதெல்லாம் போட்டு இது தயிர் பால் பன்னீர் சேலை துணிமணி எல்லாம் போட்டு கனவோமம் செய்து கடைசியில் நெய்யை ஊற்றுறோம். இப்போ நாம என்ன செய்யறோம், மகிழ்ச்சியின் அவளுடைய பையன் கிடைக்கணும், அவன் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காண வேண்டும், மலரப்போல மனம் அவன் பெற வேண்டும், அவன் வாழ்விலே மகிழ்ச்சியின் தன்மை அடைய வேண்டும், சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும், கனி போன்று அவனுக்கு வாழ்வில் ஒவ்வொரு நிலையும் இனிமை பெற வேண்டும் சொல்லிலே என்று நான் எண்ணப்படும் போது இங்கே வருகின்றது அவிசேஷம். இது கனவம். கடைசியில் என்ன செய்யறோம், நெய் ஊத்துறாங்க. இதெல்லாம் எரிக்கிறதுக்கு நெய் ஊத்துறாங்க. இந்த மனிதனின் வாழ்க்கையிலே நெய்யை போல மனிதன் வாழ்க்கையில் உணர்வின் தன்மை வென்று அவன் கடைசியில் கடைந்தெடுத்தது ஒளியின் சரீரம். அந்த மகிழ்ச்சியின் அருளுடைய நான் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மை இந்த யாகத்தியான இந்த உடலான இந்த குண்டத்துக்குள் கன ஓமம் என்று சொன்னார். அதை யாரும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. இந்த அதை சொன்னாலும் கூட அதெல்லாம் யாருங்க எப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்றால் இந்த கன ஓமம் என்பது அந்த ஞானிகள் காட்டியதுதான். ஆதி சங்கரர் சொன்னதுதான். அதுக்காண்டி வாதிட்டவரும் அவர்தான். அதனின் நிலைகள் காலத்தால் இன்று அவருடைய சீடர்களாக இருப்பதும் மறைத்ததும் இவர்கள்தான். ஆக இதை போல உண்மை இந்த நிலைகள் நாம் அறியாத வண்ணம் செயல்படுத்தி விட்டனர். ஆகவே இதற்கு பேர் கன ஓமம். ஆக நமக்குள் அந்த உயர்ந்த உயிரான நெருப்புக்குள் அந்த மெய்ப்பொருளின் உணர்வின் தன்மை நமக்குள் அந்த அலைகளாக பார்க்க வேண்டும். நீங்க கன ஓமம் என்ன செய்றீங்க, நெருப்புல போட்டு பருப்பு நெய் எல்லாம் ஊற்றி புகைய மண்டலம் அவுட்டாச்சுன்னா ஆண்டவன் போய் கேட்பாரு, நம்ம ஆளுவோன் யார், உயிர். ஆக நாம் மெய்ப்பொருளின் உணர்வின் தன்மை யாகத்திலே போட்டு இந்த உணர்வின் அலைகள் கொண்டு நம்மை ஆளுவோனுக்கு இந்த அபிஷேகத்தை செய்தால் இங்கே கேட்பார். இந்த உணர்வின் அலைகள் நமக்குள் வளரும் என்ற உண்மையுடைய நிலைகளை அன்று காட்டினார் அந்த மகரிஷி. ஆகவே இந்த விநாயகரை நாம் முதல் கோயிலில் போகும்போது இந்த முறைப்படி வணங்கி பாருங்க. அந்த மெய்ஞான உணர்வு எங்கோ எப்படி சேர்கின்றது என்றும் குடும்பத்துக்குள் எப்படி ஒற்றுமை ஏற்படும். இதே மாதிரி ஆலயத்துக்குள் நாம் போகும்போதெல்லாம் எந்தெந்த நிலை இருக்கின்றதோ நானும் அந்த ஆலயத்தில் போய் கேட்கின்றேன். என் குழந்தையும் அங்க வந்து அம்மா அப்பா ராசி வேணும் என்று கேட்கும். வீட்டில் சொல்றதுக்கு முடியாது. இங்க வந்து எண்ணும்போது அந்த ரக்கத்தில் என்ன செய்யுது, விநாயகர் சதுர்த்தி ஒருவருக்கு நேர் ஒருவர் இந்த பகமையை நீக்கப்படுகின்றது. மெய்ப்பொருள் உணர்வை நான் நுகர முடிகின்றது. அந்த உணர்வின் தன்மை வினையாக எனக்குள் சேர்க்க முடியும். விநாயகா கணங்களுக்கு அதிபதி கணபதி. என் உடல்ல எத்தகைய உணர்வு இருந்தாலும் அந்த மெய்ஞானி உணர்வின் தன்மை கணங்களுக்கு அதிபதியை ஆக்கு. அதனின் நிலைகள் மூசிகா வாகன. அதை எண்ணத்தின் நல்வழி கூர்மையாக சென்று அந்த உணர்வின் தன்மை அதனின் வாகனமாக நீ என்று மொழியின் சரீரமாக நீ பெரு என்று இந்த கன ஓமத்தை காட்டினானே அதை நாம் எடுத்துக்கொண்டோமா என்ற நிலைகள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கப்புறம் ஆலயத்துக்குள் சென்றால் இதை பரிசுத்தப்படுத்தி இது என்னைக்கு நாயகனாகி நாம் நல்ல குணங்கள் கொண்டு நான் என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். வேதனைப்பட்டேன். அந்த வேதனை இங்கு துடைத்துக் கொள்ளுகின்றேன். ஆக மொத்தம் அந்த நல்ல குணத்தை எனக்குள் இருக்கக்கூடிய உள் சென்று நாம் பார்க்கப்படும் போது அங்கே கோயிலுக்குள் என்ன வைக்கின்றார்கள், தீப ஆராதனை செய்கின்றனர். அங்கே நாம் தீப ஆராதனை செய்யும் போது எதை காணுகின்றோம், அந்த பொருள்கள் காணப்படுகின்றது. அப்போ நாம் கோயிலுக்குள் சென்றவுடனே மறைந்த பொருள் ஒளிகொண்டு நாம் அங்கே கண்ணுற்று பார்க்க முடிகின்றது. அங்க பொருளை காண முடிகின்றது. அப்ப நாம் என்ன வேண்டியது எவ்வாறு என்றே காட்டுவோம். பொருளறிந்து செயல்படும் இத்தரன் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் உயிரான ஈசனை வேண்டும்படி சொன்னான். நாம் பிறர் செய்யும் தவறுடைய நிலைகள் நாம் எண்ணும் போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் இயக்கி அவனுக்கு காப்பாற்ற செய்கின்றது. அவன் வேதனைப்பட்ட உணர்வின் தன்மை எனக்குள் வந்ததை இந்த விநாயகா என்று அந்த ஞானிகள் காட்சி கொண்டு தொடுத்து கொண்ட பின் இனி நாம் இந்த கோயிலுக்குள் வந்தவுடனே பொருள் அறிந்து செயல்படும் இத்தரன் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அவனிடம் வேண்டி அந்த இந்த உண்மை உணர்த்தி அந்த மகரிஷியின் அருளை நான் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் ஜீவாத்மா பெற வேண்டும். இந்த மலரை போல மனம் என் உடல் முழுதும் மலர வேண்டும். என்னை பார்ப்போர் உணர்வுகளில் அந்த மலரை போல மகிழ்ச்சி பெற வேண்டும். இந்த கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும். இதை போல என் சொல்லை கேட்போர் வாழ்விலே பேரானந்தம் பெருஇன்பம் பெற வேண்டும் என்ற நிலையை அங்கே எண்ண வேண்டும். இதை போல எண்ணிவிட்டு இந்த ஆலயத்துக்கு வருவோர் அனைவருமே மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும். அவர் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் காணும் நிலைகள் அங்கே பெற வேண்டும். அவர் குடும்பத்தில் ஒற்றுமை சேர்ந்து வாழும் நிலை பெற வேண்டும். அன்னை தந்தை மதித்து நடக்கும் இந்த குழந்தையுடைய உணர்வுகள் அங்கே வளர வேண்டும். அவர்கள் செய்யும் தொழில் நிலைகள் ஓங்கி வளர வேண்டும். அந்த குடும்பத்தில் ஒற்றுமை நிலைகள் வர வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும். இதுதான் ஆலயம். நாம் இப்ப போய் தேங்காய் பழத்தை தச்சு உடைச்சு போட்டு இங்க வாழைப்பழத்தை வச்சு கோயில்ல கிரிபிரகாரத்துல இடம் போட்டு வச்சிருக்கான்னு யார் காலில் குத்துனா இருந்தாங்கன்னு தேங்காய் சரட்டு அங்க போட்டு விடுறோம். யார் வழி கொண்டான்னு வாழைப்பழத்தை தொழில் விழுந்து போட்டு நம்ம அசிங்கப்படுத்திட்டு வர்றோம். அது தின்னு இருக்கும்போது கொஞ்சமா பேசுறோம். அவன் அந்த அயோக்கு போய் அப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா, இந்த குடும்பத்தில் இப்படி முடிச்சு போட்டா, நம்ம அப்படி இருந்தா இப்படி இருந்தாலும் அந்த கோயில்ல போய் நாம அந்த மெய்ஞானத்தின் உணர்வுடைய நிலைகளை நாம் நீக்கிடும் உணர்வின் சக்தியை அந்த காட்டிய ஞானின் உணர்வை நமக்குள் எண்ணத்தால் வினையாக சேர்த்து
நமக்குள் அறியாத வினையின் தன்மையை பகிர்ந்து உறவாடி நீக்கும் உணர்வின் தன்மை நாம் பெறுவதற்காக அங்கே வைத்தால் அதை யாரும் கண்ணுற்று பார்க்கவில்லை. நம்ம கோயிலுக்குள்ள போறவங்கள பாருங்க, நீங்க கூட்டமா போய் இன்னைக்கு டூரிஸ்ட் பஸ்ல போறாங்கன்னா அங்க என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. பஸ்ல போகும்போது சண்டை வரும், அயோக்கிய பண்ற மாதிரி. நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட தான் போறோம். ஒற்றுமையை சேர்ந்து போறோமானா இல்லை. பாருங்க வந்துட்டு இருக்கும் பஸ் இப்படி போயிட்டா இவங்க கூட வந்தாலே இப்படிதான் சொல்ல அப்படிமோ. இப்படித்தான் நாம் ஞானிகள் காட்டிய அறநெறிகளை மறந்து நாம் செயல்படுத்தி விட்டோம் என்ற நிலையை. ஏனென்றால் இந்த தருணத்தில் உங்களுக்குள் இது ஞாபகப்படுத்துவதற்கே இது செய்தது. கோயில் என்னவென்று நாம் மதித்து நடக்க வேண்டும். ஞானிகள் அருள்பாவித்த அந்த அருள் வழியில் நாம் சென்றனை என்றால் அவன் சென்ற இடத்தில் நம்முடைய எண்ணங்கள் கூர்மையாகும் போது இதே முறையில் நாம் ஆலயத்துக்கு சென்றால் இந்த கூர்மை அவதாரமாக அவன் எப்படி ஒளியின் சரீரம் பெற்றாலும் அதே மாதிரி அந்த அவதாரமாக நம் உயிரின் தன்மை உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வின் செல்லும் நிலை அங்கு அடைகின்றது. இது சாதாரண நிலையில் தான். பக்தி என்பது நல்லதின் என்ன என்றதும் அந்த நல்ல உணர்வின் எப்படி சேர்க்க வேண்டும் என்பது ஆலயமே தவிர திரு பக்தி என்பது நிலைகளில் உனக்கு தேங்காய் பழத்தை உடைச்சு போட்டு நான் அபிஷேகத்தை செய்து போட்டு யாகத்தை வளர்த்து போட்டேன் அதனால லாபத்தில் வர்ற பங்கு உனக்கு கொஞ்சம் போட்டுறேங்கிறது பக்தி அல்ல. ஆக அந்த ஞானிகள் காட்டிய நிலைகள் இது பக்தி அல்ல. ஆக பக்தி என்பது அந்த ஞானிகள் காட்டி உயர்ந்த நிலையை கொண்டு பக்தி. அது பற்றுதலாக நாம் எடுக்க வேண்டும். அவன் காட்டிய நிலைகளில் நாம் நடக்க வேண்டும் என்பதுதான் அந்த நிலை. ஆகையினாலே ஒவ்வொரு ஆலயத்தும் நாம் மதித்து நடக்க வேண்டும். நம்மை புனிதப்படுத்தும் ஆலயங்கள் அது. அதனால இப்ப கேட்டு உணர்ந்தவர்கள் நீங்க இதே முறைப்படி நீங்க ஆலயங்களை சென்று வணங்கி பாருங்க. பிறருடைய நிலைகள் மகிழ்ச்சி பெற வேண்டும், இந்த தெய்வ குணம் அவர்கள் பெற வேண்டும், அவர் வாழ்விலே நலம் பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணி பாருங்க. நீங்க நலமா இருப்பீர்கள். இந்த உணர்வுகள் நீங்க எதை எண்ணுகின்றன அது முதல்ல விளைகின்றது. அந்த சொல்லின் தன்மை கேட்ப உணர்வுகளும் அது விளைகின்றது. இதே மாதிரி நமக்குள் அந்த உணர்வின் தன்மை விளைவித்து நாம் எந்த பொருளின் தன்மை நாம் செயல்படுத்துகின்றோமோ அது எண்ணங்களாக பதிவாகின்றது. அந்த எண்ணத்தின் நினைவரை வரும்போது அந்த சொல்லின் தொடரே வரும். ஆகவே இதை போல நம்மை பக்குவப்படுத்தும் ஆலயங்களாக வைத்த இந்த நிலையை நாம் மதித்து நடப்போம் என்ற நிறைவை கொண்டு உங்களுக்கு உபதேசித்து இப்போ இதே போலதான் அந்த ஞானத்தின் தொடராக முத்துக்குமார் புவனேஸ்வரி இவர்கள் 2 பேருமே அவருக்கு குழந்தைகள் ரொம்ப நாள் ஆச்சு, எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது உங்களுடைய எண்ணத்தை வலுப்படுத்துங்கள். அந்த உணர்வின் தன்மை கொண்டு நீங்க எண்ணுவீர்கள் என்றால் உங்க எண்ணமே நீங்க எண்ணியதை உங்க உயிர் அங்கு இயக்குகின்றது. உணர்வின் நிலையாக பதிவு செய்கின்றது. மீண்டும் நினைவலையாக உங்களுக்கு வளர்கின்றது. அந்த வளர்ந்த நிறைவு கொண்டு நிச்சயம் உங்களுக்கு கரு கிடைக்கும். அப்படி கரு கிடைத்து விட்டால் அதுவே அந்த ஞான குழந்தையை வளர வேண்டும் என்று அந்த கருவில் இருக்கப்படும் போது மெய்ஞானிகளை எண்ணுங்கள், சப்தரிஷிகளை எண்ணுங்கள், உயர்ந்த குணங்களை எண்ணுங்கள். அதனின் உணர்வின் வினையாக நீங்க உங்க உடலிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்க கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது பூர்வ புண்ணியமாக விளைகின்றது. அதன் உடலில் வினையாகவும் சேர்கின்றது. பிறந்த பின் அந்த மகிழ்ச்சியூட்டும் நிலையாக அந்த குழந்தையின் வளர்ச்சியும் இருக்கும். இதை போல நாம் அந்த அருள் ஞானிகள் காட்டிய அருள் வழியில் நாம் இந்த வினைக்கு நாயகனாக உடலை மதித்து அந்த ஞானியின் உணர்வுகளை நமக்குள் வினையாக சேர்த்து அந்த வினையின் நாயகனாக வாழ்க்கையில் இரு நீங்கி பொருளறிந்து செயல்படும் திறன் உங்களுக்குள் இது கிடைக்கும் என்று சொன்னதை அவர்கள் அதன் வழிகளிலேயே அவர்கள் பின்பற்றி அதன் வழியிலே அந்த கருவுற்று கண்ணன் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு உபதேசித்தான் என்றது போல புவனேஸ்வரி அவர்கள் அடிக்கடி அந்த மெய்ஞானின் உணர்வில் எடுத்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த ஞானத்தின் வழியுடன் வர வேண்டும் என்று ஞானப்பாலை ஊற்றி அந்த நிலையில் கொண்டு அதே ஞான குழந்தையாக அது வளரும். அது வளர வேண்டும் என்ற நிலையை கேட்டுக்கொண்டு அதே போல இதன் வழியிலே அந்த குழந்தைக்கு நான் அந்த திருஞான சம்பந்தர் என்று சொன்னார்களே அதை போல அவன் சொல்லிலையும் செயலையும் வாக்கிலையும் அந்த திருஞான சம்பந்தராக அவன் வளர வேண்டும் என்று அதன் வழியிலேதான் அவர் காட்டிய அந்த உணர்வின் அலைகளே இப்போ உங்களுக்கு உணர்த்தியதும் பேசியதும் அந்த குழந்தை அந்த ஞான சம்பந்தமாக ஞானத்தின் வழித்தொடராக ஞானத்தின் செயலாக அவன் வளர்வான். அது வளர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி அந்த புவனேஸ்வரியும் முத்துக்குமாரும் இதன் நிறைகள் கொண்டு இருமனமும் ஒன்றாகி அந்த மெய்ஞானின் உணர்வை தனக்குள் வளர்த்து சொல்லிலும் செயலிலும் அந்த ஒவ்வொரு நினைவிலையும் அந்த குழந்தை அந்த திருஞான சம்பந்தர் எப்படி வளர்ந்தாரோ அதே போல உங்க திருஞானப்பால் அந்த குழந்தைகளுக்கு அந்த உணவாக ஊட்டும் போதும் நினைவினை எழுந்திருக்கும் போதும் படுக்கைக்கு செல்லும் போதும் கல்விச்சாலைகளுக்கு செல்லும் போதும் அந்த திருஞான சம்பந்தர் எந்த நிலையை செய்தாரோ அந்த ஞானத்தின் வழிதொடரிலே அவன் வளர அவன் சொல்லை கேட்பவர் உணரும் அதை நுகர அவர் வாழ்விலே பொருள் அறியும் நிலையும் அவன் சொல் கேட்பவர் உணர்வுகளும் வளர அந்த அன்னை தந்தை ஈந்த அன்னைகளுக்கும் அன்னை தந்தைக்கும் அந்த மெய்ப்பொருள் காணும்
அதனின் உணர்வின் மகிழ்ச்சி தோன்றும் இந்த பூ உலகில் அந்த ஞானிகள் காட்டிய நிலைகள் கொண்டும் என்றென்றும் என்றும் நினைக்கும் நிலைகள் கொண்டும் பொருள் காணும் பொருள் அறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மையை எல்லோரும் உணர்வுகளும் ஆழமாக பதிவு செய்த அனைவரும் நாம் 33 கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்வார்கள். நாம் ஒவ்வொரு மனிதனும் உடலிலும் பதிவான மெய்ஞானின் உணர்வின் தன்மையை மனிதனாக உருவாக்கி செயலாக்கும் ஆற்றலாக உருவாக்கும் ஆற்றலாக மனித உடலுக்குள் உருவரும் அந்த தேவ கணங்களின் நிலையை உங்களுக்குள் அந்த ஞானியின் அருளாற்றல் மிக்க நிலைகள் உங்களுக்குள் இப்போ உபதேசித்த அந்த உணர்வுகள் ஊடுருவி அதனின் கலந்து உணர்வின் தன்மையாக உங்களுக்குள் கூமையாக வினையின் தன்மையாக ஆழமாக பதிந்து அந்த வினைக்கு நாயகனாக உங்களுக்குள் அதை சீர்பட அது வளர்ந்து உங்க பேச்சும் மூச்சும் நாம் வெளியிடும் உணர்வலைகள் ஆழமாக பதிந்து அந்த உணர்வின் எண்ண அலைகள் அந்த கூர்மையான நிலைகள் தேவாதி தேவர்கள் என்று நாம் போற்றும் நிலையில் அந்த ஞான குழந்தையாக அது வளர வேண்டும் என்றும் அதனின் சக்தி நமக்கு அந்த உணர்வின் தன்மை நாம் வளர்த்து நாமிடும் மூச்சலைகள் அது வெளிப்படும் நிலைகள் கொண்டு இந்த நினைவலைகள் அவர்கள் அன்னைதந்தையான புவனேஸ்வரிக்கும் முத்துக்குமாருக்கும் அந்த ஞான குழந்தையின் வழித்தொடரில் நீங்கள் நாம் இடும் மூச்சலைகள் நாம் கொடுக்கும் வாக்குகள் அனைத்தும் அந்த மெய்ப்பொருள் காணும் உணர்வின் எண்ணங்களாக அங்கு வளர்ந்து அது ஞான குழந்தையாக வளர வேண்டும். அந்த ஞான சக்தி பெற வேண்டும். இந்த பூவிலே எடுத்துக்காட்டாக திருஞான சம்பந்தர் அன்று மக்கள் இருகூந்த நிலைகளிலிருந்து பொருள் காணும் நிலைகளுக்கு எவ்வாறு செய்தாரோ அதனின் நிலையை நாம் அனைவரும் சேர்ந்து அந்த உணர்வு கொப்ப நாமிடும் வாக்கின் நிலையை அங்கு ஆழமாக பதிந்து தேரை நாம் இழுக்கப்படும் போது பல பேர் சேர்ந்து ஒரு தேரை இழுக்கும் போது ஓர் நிலையில் நாம் இழுத்தால் எல்லை வந்து சேர்வது போல நாம் அனைவரும் கூறும் இந்த உணர்வின் தன்மையை அந்த குழந்தையின் உணர்வுகள் பதிந்து ஆழ பதிந்து அதனின் நிலையை கொண்டு அன்றைய காலங்களில் திருஞான சம்பந்தர் மக்களின் நிலைகளுக்கு வழிகாட்டியது போல அந்த திருஞான சம்பந்தனாக இங்கே வளர்ந்து எல்லோருக்கும் வழிகாட்டும் ஞானத்தின் வழிதொடரிலே வளர வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்ப நாம் அனைவரும் தியானிப்போம். இந்த குழந்தைக்கு திருஞான சம்பந்தர் என்ற பெயர் சூட்டப்படுகின்றது. நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து மகரிஷிகளின் அருள் சக்தி இன்று புதிய குழந்தை திருஞான சம்பந்தருக்கு எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தி பெற்று அருள் சக்தியார் இந்த புதிய குழந்தை திருஞான சம்பந்தர் என்று பெயரை அழைக்கப்பட்டு திருஞான சம்பந்தர் எப்படி ஞானத்தின் நிலைகள் வளர்ந்து எல்லோர் வாக்கிலும் அவர் சொல்வாக்கிலும் செல்வாக்கிலும் பெற்று எல்லோருடைய நிலைகளுக்கு நலம் பெறும் சக்தியாக திகழ்ந்து வந்தாரோ அதே மாதிரி இந்த திருஞான சம்பந்தர் என்ற இந்த ஞான குழந்தை வளர்ந்து அது சொல்லிலும் செயலிலும் எல்லா நலமும் வளமும் பெற்று அதை சொல்லை கேட்போர் வாழ்வில் மகிழ்ச்சியும் பேரானந்தம் பெறவும் அதன் வாழ்க்கையில் உடல் நலமும் மனபலமும் பெற்று திருஞான சம்பந்தர் என்ற இந்த நட்புகள் பெற திருஞான சம்பந்தர் என்று மாமரிஷி ஈஸ்வர பெற்றவருடைய அருள் ஆசியால் அந்த திருஞான சம்பந்தரின் அருள்வழி இந்த குழந்தை நமக்கு கையில் கொடுக்கும். 2 பேர் செல்வாங்க. ஞான குழந்தையா வளர்ந்து கையில் சும்மா அப்படியே வச்சுங்க. அப்படியே கொண்டாங்க. நீங்க 2 பேரும் கூப்பிட்டு 3 தரம் சொல்லி திருஞான சம்பந்தம் ஞான குழந்தையா வளர்ந்து அவன் திறந்து எப்படி ஓம் சொன்னானா அதே மாதிரி பிரணவத்தின் தத்துவத்தை வளர்ந்து ஞான குழந்தையா வளர்ந்து ஞானமா வளரும். நல்லா இருக்கும். நல்லா கூப்பிங்க அப்படி சரி. ஈஸ்வரா குருதேவா இப்போ நாம் எல்லோரும் யாகத்தை வளர்த்ததை கேள்விப்பட்டிருப்போம். உண்மையான யாகம் என்பது இப்ப நாம் சொல்றதுதான் யாகம். நாம் ஒவ்வொரு உயிரும் சிறு துளி சிறு நெருப்பு. ஆக சிறு துளி போல அது சிறு நெருப்பாக இருந்து நாம் அனைவரும் சேர்ந்த பெரும் நெருப்பாக இந்நேரம் உபதேசித்த அந்த மகா ஞானிகளுடைய உணர்வலைகளை எல்லோரும் நீங்கள் சுவாசித்து அந்த சுவாசித்த உணர்வலைகள் உங்க உடல் முழுதுக்கும் படர்ந்து அந்த யாக வேள்விகள் இந்நேர வேலும் நடந்தது.
அந்த யாகத்தில் எந்த பொருளை போடுகின்றோமோ அப்பொருளின் மனம் வருகின்றது. இதை போல நம் உயிரான இந்த உயிருக்குள் அந்த சப்த ரிஷிகளின் அருள்வொழிகள் இங்கே படரச் செய்து உங்க உடல் முழுவதுக்கும் அந்த யாகத்தைக்குள் அந்த உடலுக்குள் யாக குண்டத்துக்குள் படர்ந்து நீங்கள் இடும் மூச்சலைகள் அனைத்தும் வெளிப்படுவதை அனைத்தும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இந்த வெளிப்படும் இந்த உணர்வின் யாக ஒளிகள் எல்லோருடைய உணர்வுகளும் ஊடுருவி படர்ந்து இங்கே இருக்கக்கூடிய இடம் மற்ற கல் மண் தாவர இனங்களில் இருக்கக்கூடிய காந்த புலங்கள் இதை கவர்ந்து அந்த மெய்ஞானிகளின் உணர்வுகள் படரச் செய்வதுதான் இந்த யாக வேள்வி என்பது உண்மையான யாக வேள்வி. இப்ப நாம் எப்படி யாகத்தீயில் நெய்யை ஊடுகின்றோமோ இதை போல இந்த மனித வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகள் தன் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வின் சென்ற அந்த ஞானியின் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் உள்ள உணர்வின் எண்ணங்களை ஏகி நம் உயிரான உயிருக்குள் இந்த யாக குண்டத்துக்குள் அந்த மகிழ்ச்சிகளின் அருள்வொளியை நம் உங்கள் செலுத்துவதுதான் நெய் ஊற்றுவது போன்று அந்த உணர்வின் அலைகள் நம் உடல் முழுதும் படர்ந்து நம் பேச்சால் மூச்சால் பார்வையால் சொல்லால் செயலால் இவை அனைத்தும் வெளிப்படர்ந்து கேட்போர் உணர்வுகளில் அந்த மகிழ்ச்சி பொங்க செய்யும் நிலையும் இந்த யாகத்தில் இந்த யாக குண்டமான உடலில் நம் உயிரான நெருப்பில் போட்ட இந்த உணர்வு தான் நம் உடல் முழுதும் படர்ந்து நாம் இட்ட இந்த உணர்வின் மூச்சலைகள் அனைத்தும் திரு ஞான சம்பந்தர் என்ற அந்த குழந்தையின் புதிய குழந்தையின் உடலில் இது ஊடுருவி பதந்து பரிவான நிலையை கொண்டு 33 கோடி தேவாதி தேவர்கள் ஆசீர்வதித்தார் என்று சொல்வார்கள். நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து உணர்வின் எண் அலைகளை இந்த குழந்தை மேல் பதிவு செய்யும் போது அந்த பதிவின் நிலையை ஊக்கச்சக்தியாக இருந்து அந்த ஞானத்தின் தொடராக அது வளர்ந்து